Hi students, how are you all? I think you are all safe in quarantine, and yeah, from today onwards we are going to start standard 11 English, and yeah, let's see how many units are there in 11th standard. So totally for you we have 6 units, okay, and each unit consists of one prose, one poem and one supplementary or extended reader, we all know. And yeah, it is only 6 units in 10th standard. You had 7 units, I think so. It's very easy for you in 11th standard. And yeah, grammar section also there is some difference, and the question pattern is also differs, okay. So yeah, from today onwards we will start the prose unit 1 prose, okay. So yeah, then we can follow up grammar, okay students. So yeah, from today onwards we are starting unit 1 prose, the portrait of a lady, okay. So yeah, so the topic of the lesson is the portrait of a lady, written by Khushwant Singh. So Khushwant Singh is a famous writer. I think most of the people இவருடைய நேம் வந்து ஆல்ரெடி வந்து லைக் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபெமிலியரான நேம். இவர் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரிஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸும் வந்து இவர் எழுதியிருக்காரு. மோஸ்ட்லி இந்தியன் ரைட்டர் அப்படின்றதுனால லைக் இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த லெசன் லெட்ஸ் ரீட் சம்திங் அபவுட் Khushwant Singh, okay. So Khushwant Singh is an Indian novelist and lawyer. So you know what is mean by novelist. So and he is also a lawyer, okay. So he is an Indian writer, and he studied at St. Stephen's College Delhi and King's College London. So இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைக் யூஜி சென்ட் ஸ்டீஃபன் காலேஜ் டெல்லியில் படிச்சிருக்காரு, தென் கிங்ஸ் காலேஜ் லண்டனில் போய் படிச்சிருக்காரு. அண்ட் ஹி ஜாயின் தி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து 1947 வந்து இவர் ஜாயின் பண்ணுறாரு ஒர்க்குக்கு. அண்ட் அஸ் அ ரைட்டர் ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கீன் செகுலரிசம், சர்காசம் அண்ட் லவ் ஃபார் போயட்ரி. ஸோ இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து லைக் ரொம்ப பாப்புலராக வந்து ரொம்ப பெஸ்ட் நோனாக எந்த டாபிக்ஸ்லலாம் திகழப்பட்டார் அப்படின்னா செகுலரிசம், சர்காசம் அண்ட் லவ் ஃபார் போயட்ரி. ஸோ இவருடைய போயம்ஸ் எல்லாமே வந்து லைக் இவருடைய லவ் ஃபார் போயட்ரி இவருடைய போயம்ஸ்லேயே வந்து தெரியும். பிகாஸ் இஸ் போயட்ரி இஸ் வெரி வெரி குட் அண்ட் நைஸ். அண்ட் யா, அண்ட் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கீன் செகுலரிசம். வாட் இஸ் மீன் பை செகுலரிசம்? சோஷியலில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை செகுலரிசம்? யா, நாட் டிஸ்கிரிமினேட்டிங் அகெயின்ஸ்ட் ஒன்ஸ் ரிலிஜன், ஓகே. ஸோ ஹிஸ் ஒர்க்ஸ் ரெஃப்ளெக்ட் திஸ் கீன் செகுலரிசம், ஓகே. ஸோ த ரிலிஜன் வச்சு ஒருத்தவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இவருடைய ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்கும். தென் சர்காசம் இவருடைய ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை சர்காசம்? சர்காஸ்டிக்காக இருக்கிறது, லைக் நம்ம ஆல்ரெடி இந்த வேர்ட் வந்து நான் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணியிருப்பேன், பீயிங் சர்காஸ்டிக், மாக்கிங் சம் ஒன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சர்காசம்? ஸோ ஒருத்தவங்கள மாக் பண்ணுறது, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான், ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சர்காசம். சர்காஸ்டிக்காக நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்காதவங்களோ இல்லை நல்லவங்க இல்லாதவங்களோ சொல்லுவோம்ல, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மாக்கிங் ஆர் சர்காஸ்டிக். பேசுகிறது, ஐரானிக்கலாக பேசுகிறது, இது மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக இருக்கும். சர்காஸ்டிக், ஐரணி, மாக்கிங், இது மூணுமே, ஓகே. ஸோ டீசிங் சம் ஒன், ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் தான் வரும், ஓகே. ஸோ ஹிஸ் ஒர்க்ஸ் ஆன் பெஸ்ட் நோன் ஃபார் அஸ் அ ரைட்டர் ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் கீன் செகுலரிசம், சர்காசம் அண்ட் லவ் ஃபார் போயட்ரி, ஓகே. ஸோ இவர் வந்து எடிட்டராக வந்து நிறைய மேகசின்ஸில் வந்து எடிட்டராக இருந்திருக்காரு. ஹி சர்வ்ட் அஸ் தி எடிட்டர் ஆஃப் செவரல் லிட்ரரி அண்ட் நியூஸ் மேகசின் அஸ் வெல் அஸ் டூ நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் அப்புறம் நிறைய மேகசின்ஸ்க்கும் வந்து இவர் வந்து எடிட்டராக வந்து இருந்திருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து 1974 பத்மபூஷன் அவார்ட் கிடச்சிருக்கு, அண்ட் பத்ம விபூஷன் அவார்ட் கிடச்சிருக்கு. தென் சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கு, ஓகே. ஸோ 3 அவார்டுமே வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. தீஸ் 3 ஆர் great awards for a writer and in many fields who achieve, okay. So இந்த 3 ஃபேமஸான அவார்ட்ஸையும் வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் வந்து சிலது கொடுத்துருக்காங்க. த மார்க் ஆஃப் விஷ்ணு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்ஸ், த ட்ரெயின் டு பாகிஸ்தான், சக்ஸஸ் மந்த்ரா, வி இண்டியன்ஸ் அண்ட் டெத் அட் மை டோர் ஸ்டெப் ஆர் சம் ஆஃப் ஹிஸ் பிரில்லியன்ட் ஒர்க்ஸ். ஸோ இது எல்லாமே இவருடைய பிரில்லியன்ட் ஒர்க்ஸ். இதில் வந்து நாவல்ஸும் இருக்குது, ஷார்ட் ஸ்டோரிஸும் இருக்குது. ஸோ த மார்க் ஆஃப் விஷ்ணு அப்படின்ற அந்த டைட்டில் ஷார்ட் ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி. ஸோ நான் படிக்கிறப்போ
வந்து அதை எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இன் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரீ, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் மோர் ஸ்டோரிஸ், இந்த மார்க் ஆஃப் விஷ்ணு ஸ்டோரியை வந்து நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி ரீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஸ்டோரி விட இந்த மார்க் ஆஃப் விஷ்ணு ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். பட் திஸ் ஸ்டோரி இஸ் ஆல்சோ வெரி நைஸ், வெரி sympathetic and very emotional. But in the mark of Vishnu story வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். So if you are into reading, if you want to read something, I'll suggest you this story mark of Vishnu. Okay, so do read this, students. Okay, so this is some information about Khushwant Singh. Yeah, then let's enter into the lesson, the prose piece, the portrait of a lady. Okay, so the portrait of a lady, what is the title, what is the meaning of the title, what is mean by portrait? Portrait na enna? போர்ட்ரேட் மீன்ஸ் லைக் போர்ட்ரேட் மோட், நம்மளுடைய ஃபோன்லேயே வந்து கேமராவில் போர்ட்ரேட் மோட் நீங்கள் வந்து லைக் ஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் மை போர்ட்ரேட்? அ பிக்சர் ஆஃப் சம் ஒன். ஓகே, ஸோ அ போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி மீன்ஸ் இட் இஸ் அபவுட் அ பிக்சர் ஆஃப் அ லேடி அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் see, லெசன் ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து எதுக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஸோ ஹியர் ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, லைக் நியூக்ளியர் ஃபேமிலி அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸில் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டிபேட் மாதிரி வச்சுருக்கலாம், விச் இஸ் பெஸ்ட், நியூக்ளியர் ஃபேமிலி ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலி. சின்ஸ் வி ஆர் த்ரூ திஸ் வீடியோ கான்வர்சேஷன் அண்ட் வீடியோ கிளாஸ், வி கான்ட் டூ தட் in classroom. But yeah, here வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5 words or phrases வந்து எழுத சொல்லியிருக்காங்க about nuclear family and joint family. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபேமிலியில் இருக்கீங்க? according to you, which is best, nuclear family is best or joint family is best? Okay, so it is your preference and your choice. Okay, so ரெண்டுலேயுமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் your wish and you have to write points to nuclear family and also to joint family. ஸோ இந்த வார்ம் அப் செக்ஷன்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இட் இஸ் சம்வாட் அபவுட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியை பற்றினதா அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்து நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்திருக்கும். பிகாஸ் த வார்ம் அப் செக்ஷன் இஸ் டாக்ஸ் அபவுட் திஸ் நியூக்ளியர் ஃபேமிலி அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி, ரைட்? யா, ஸோ திஸ் story is about a family relationships only. Okay, yeah, let's get into the lesson, students. So here is a story that brings about the bond between the author and his loving grandmother. Okay, so in the story எதை பற்றினது அப்படின்னா, author, ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து நான் நரேட்டரோட நேம் கொடுக்கல அப்படின்னா அவங்கள வந்து ஒரு நரேட்டர் இல்லாட்டி ஆத்தர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கேயும் அவருடைய பேர் வந்து நேம் வந்து நமக்கு இந்த ஸ்டோரியில் வந்து கொடுக்கல. ஸோ வி ஜஸ்ட் கால் ஹிம் அஸ் அன் ஆத்தர். ஓகே, ஸோ ஆத்தருக்கும் அவருடைய கிராண்ட் மதருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றினது தான் இந்த ஹோல் ஸ்டோரியுமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து வாழ்கிறதுனால நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம நிறையா மிஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ திஸ் ஸ்டோரி address these issues. Okay, so எப்படி how the bond between the author and the grandmother is அப்படின்ற ஸ்டோரி பற்றினதா இது. So if you love your grandparents, definitely you will be very emotional after reading this story. Okay, so my grandmother, like everybody's grandmother, was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known her. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. Okay, so my grandmother, so here my grandmother nu solli author vandu solraru. So his grandmother, like everyone's grandmother, was an old woman. So ellaroda grandmother eppadi irpanga, enga varpanga? No, they will be old, right? So like everyone's grandmother madri ennoda grandmother romba old ana person da, or old ana woman da. She had been old and wrinkled for the 20 years that I had known her. Okay, so இப்போ வந்து அவருக்கு 20 வயசு. அவர் வந்து ரீகால் பண்ணி சின்ன வயசில் அவருடைய கிராண்ட் மதரோட எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் இந்த ஸ்டோரியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆத்தருக்கு 20 ஏஜ்ன்னு நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 20 இயர்ஸாக வந்து ஆத்தருக்கு வந்து கிராண்ட் மதரை தெரியும். அந்த 20 அவருக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து திஸ் கிராண்ட் மதர் வாஸ் வெரி ஓல்ட் அண்ட் ஹர் ஃபேஸ் இஸ் ரிங்கிள்டு. ரிங்கிள்டு மீன்ஸ் வாட் இஸ் மீன் பை ரிங்கிள்ஸ்? ஃபேஸில் ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிங்கிள்ஸ் மீன்ஸ் சுருக்கம்னு சொல்லுவாங்களே. ஆஸ் வி பிகேம்
as we become older நம்மளுடைய ஃபேஸில் எல்லாம் ரிங்கிள்ஸ் வரும்ல, லைக் சுருக்கம். ஸோ தட் இஸ் கால்ட் as wrinkles. ஓகே, ஸோ 20 வருஷமாக அந்த பாட்டியை வந்து இவருக்கு தெரியும், அவங்களுடைய கிராண்ட் மதரை. ஸோ அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அவங்களுடைய ஃபேஸ் வந்து லைக் ரொம்ப ஓல்டாக தான் இருந்திருக்கு, ரொம்ப ரிங்கிள்ஸோட தான் இருந்திருக்கு. ஸோ 20 வருஷம் முன்னாடியிலேருந்தே அவங்க எப்படி தான் இருக்காங்க, ஓல்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு he is telling, the author is telling that I had known her. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து she is been old and her face is full of wrinkles ன்னு சொல்கிறாரு. People said that she had once been young and pretty and had even had a husband. ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளுடைய கிராண்ட் மதருடைய ஃபேஸ் வந்து நமக்கு ஓல்டாகவே தான் செட் ஆயிரும். ஸோ அவங்களுடைய சின்ன வயசில் இருக்க பிக்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளே வந்து சர்ப்ரைஸ் ஆகும், ரைட்? ஸோ இவங்க இப்படி இருந்திருக்காங்களா, நம்மளால் நம்பவே முடியாது, அது வந்து நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு, ரைட்? ஸோ இவருக்கும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் கிராண்ட் மதர் வந்து ரொம்ப யங்காக ரொம்ப ப்ரிட்டியாக வந்து இருந்தாங்க, அண்ட் அவங்களுக்கு ஹஸ்பண்டும் இருந்தார், லைக் கிராண்ட் ஃபாதரும் வந்து லைக் இவருக்கு கிராண்ட் ஃபாதர், லைக் அந்த கிராண்ட் மதருக்கு வந்து ஹஸ்பண்டும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் பீப்புள் எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறப்ப இட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ். ஓகே, ஸோ அதை வந்து அவரால் நம்பவே முடியாதான். பிகாஸ் 20 வருஷமாக அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய கிராண்ட் மதரை வந்து ரொம்ப ஓல்டாக ஃபேஸில் ரிங்கிள்ஸோட தான் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் இவங்களுக்கு வந்து லைக் இவங்க ரொம்ப யங்காக ரொம்ப ப்ரிட்டியாக அண்ட் அவங்களுக்கு லைக் ஒரு ஹஸ்பண்டும் இருந்திருக்காரு அப்படின்னு லைக் அவரால் நம்பவே முடியலை. இட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ் ஃபார் ஹிம். ஓகே, மை கிராண்ட் ஃபாதர்ஸ் போர்ட்ரைட் ஹங் அபவுட் த மேண்டில் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். ஸோ இவருடைய கிராண்ட் ஃபாதரை வந்து இவர் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்ததில்லை, லைக் பிகாஸ் ஹீ டைட் earlier. ஓகே, ஸோ சீக்கிரமாகவே வந்து கிராண்ட் ஃபாதர் வந்து இறந்துடுறாரு. ஸோ த ஒன்லி memory that he had about his grandfather is the portrait that hung above the mantelpiece in the drawing room. So drawing room இருக்கும்ல, ஸோ அந்த drawing roomனு சொல்லுவாங்க ரூமில். ஸோ லைக் ஹால் மாதிரி நம்ம வீட்டில். ஸோ அங்கே வந்து ஒரு மேண்டில் பீஸ் இருக்கும். ஸோ அந்த மேண்டில் பீஸுக்கு மேலே தான் இவங்களுடைய கிராண்ட் ஃபாதரோடைய போர்ட்ரேட் வந்து இருக்குது, லைக் பிக்சர் வந்து ஹங் மீன்ஸ் தொங்குது, லைக் hanging. Okay, so hangoடைய past tense தான் hung. Okay, so the picture was hung above the mantelpiece of the drawing room. So drawing roomல mantelpiece க்கு மேலே வந்து இந்த grandfather உடைய picture இருக்கு. So what is meant by mantelpiece அப்படின்னு பார்க்கலாம். So it is in block letters. So the meaning will be given in glossary section. So please go and see the glossary section if you want to know the clear meaning. So mantelpieceனா என்ன அப்படின்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி, ஒரு ஃபயர் பிளேஸ் மாதிரி. ஸோ நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் ஃபயர் பிளேஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் இன் அ கோல்ட் ரீஜியன் ஒரு ஃபயர் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறது தான் மேண்டில் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேண்டில் பீஸ்க்கு மேலே வந்து அவருடைய கிராண்ட்ஃபாதரோடைய பிக்சர் வந்து அங்கே லைக் it is hanging. Okay, and he wore a big turban and loose fitting clothes. So அந்த பிக்சரில் வந்து அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்ற அப்பியரன்ஸை வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு, his appearance. So describe the appearance of the grandfather அப்படின்றது இதில் வந்து ஒரு முக்கியமான important question. So how the appearance of grandfather is. So he wore a big turban and loose fitting clothes. So இவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா பிக் டர்பன் போட்டிருக்காரு, டர்பன் வந்து வச்சிருக்காரு. டர்பன் மீன்ஸ் நம்ம தலையில லைக் டர்பன் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, லைக் தலையில தொப்பி மாதிரி வந்து வச்சிருப்பாங்கல்ல, லைக் கிளாத் வச்சு. ஸோ அதான் டர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ he wore a big turban and loose fitting clothes. So in those days and all we will not wear clothes very tightly, right? So his grandfather is also wearing clothes very loosely. Okay, so loose ஃபிட்டிங் க்ளோத்ஸ் வந்து அவருடைய கிராண்ட்ஃபாதர் வந்து போட்டிருக்காரு. அந்த போர்ட்ரேட்டில் இருக்கிற அவருடைய அப்பியரன்ஸ் அவர் ஸ்ட்ரைட்டாக பார்க்கல, அந்த போர்ட்ரேட்டில் இருக்க அப்பியரன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அண்ட் ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவரிங் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட் அண்ட் ஹி லுக் அட்லீஸ்ட் 100 years old. ஸோ அவருடைய பியர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப லாங்காக ஒயிட்டாக இருக்குது அவருடைய தாடி, விச் கவர்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட். அவருடைய செஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே அந்த தாடி வந்து கவர் பண்ணிடுது. ஸோ அவ்வளோ லாங்காக அவருடைய பியர்ட் வந்து இருக்குது. அண்ட் ஹி லுக் at least 100 years old. ஸோ அவருடைய பிக்சரில் அவரை பார்க்குறப்பயே அவருக்கு 100 years அவருக்கு ஆன மாதிரி வந்து அந்த பிக்சரில் வந்து தெரியுது. ஸோ ரொம்ப வயசான மாதிரி அந்த பிக்சரில் வந்து காமிக்குது. ஸோ மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப வயசானவராக வந்து அந்த பிக்சரில் வந்து காமிக்குது. He did not look the sort of person who would have a wife or children. ஸோ இவருக்கு வந்து ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற சார்ட் ஆஃப் பர்சனாக அவரை பார்க்குறப்ப தெரியல. பிகாஸ் அவர் ரொம்ப ஏஜ்டாக வந்து தெரியுறதுனால இவருக்கு வந்து லைக் கிராண்ட் டாட்டர்ஸ், கிராண்ட் சில்ட்ரன், அதாவது லைக் பேரன் பேத்தி, அதுக்கப்புறம் வந்து கொள்ளு பேரன் பேத்தி எடுத்துற அளவு வந்து அவர் ரொம்ப ஓல்டாக வந்து அந்த பிக்சரில் வந்து தெரிகிறாரு. ஸோ he did not look the sort of person who would have a wife or children.
he looked as if he could only have lots and lots of grandchildren இருக்கிற மாதிரி அவருடைய appearance வந்து தெரியுது. He is looking very older அப்படின்னு சொல்கிறாங்க. As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய grandmother வந்து லைக் எங்கா ப்ரிட்டியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, அப்போ grandfather கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கல்ல, ஸோ அவங்களும் கொஞ்சம் எங்கா தானே தெரியணும் அப்படின்னு அவருக்குள்ளேயே வந்து ஒரு ரிவால்ட்டிங்கான தாட்ஸ், சண்டை போகிற மாதிரி தாட்ஸ் வந்து வருது. ஸோ grandfather இவ்வளோ ஏஜ்டாக இருக்கிறப்ப கிராண்ட்மதர் மட்டும் எப்படி அப்போ வந்து எங்காவும் ப்ரிட்டியாகவும் இருந்திருப்பாங்க. மேபி கிராண்ட்ஃபாதருக்கு வந்து ரொம்ப ஏஜ்டாக இருந்திருக்கலாம் கிராண்ட்மதர் விட. ஸோ அவரால் வந்து அந்த சின்ன வயசில் வந்து he could not think about that. ஓகே, ஸோ பிகாஸ் த தாட் வாஸ் ரிவால்ட்டிங். எப்படி வந்து கிராண்ட் மதர் மட்டும் இவ்வளோ எங்கே இருந்திருக்க முடியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் திங்கிங். ஓகே, அண்ட் ஷீ ஆஃபன் டோல்ட் அஸ் ஆஃப் தி கேம்ஸ் ஷீ யூஸ் டு பிளே அஸ் அ சைல்டு. ஸோ நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்து சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இன் தோஸ் டேஸ் அண்ட் ஆல் வென் வி வேர் யங் வி யூஸ் டு பிளே திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேம்ஸ். நாங்கள் இந்த மாதிரி ஹாப் ஸ்காட்ச், அதாவது நொண்டி விளாடுவோம், தட்டாங்கல் விளாடுவோம், லைக் தேட். ஸோ மெனி கேம்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடுவோம் அப்படின்னு. ஸோ லைக் தேட் ஹிஸ் கிராண்ட் மதர் ஆல்சோ டோல்ட் தட் இன் தோஸ் டேஸ் வி யூஸ் டு பிளே தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேம் நாங்கள் சைல்டாக இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் மதரும் வந்து இவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தட் சீம் குவைட் அப்சர்ட் அண்ட் அன்டிக்னிஃபைட் ஆன் ஹர் பார்ட் அண்ட் வி ட்ரீட்டட் இட் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் ஷி யூஸ் டு டெல் அஸ். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப அக்செப்டபிளாகவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் வி ஆர் பிளேயிங் கேம்ஸ் இன் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் அதர் டைப் ஆஃப் நியூ கேம்ஸ். பட் அவங்க சொல்கிற அந்த டைப் ஆஃப் கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆத்தருக்கு கேட்குறதுக்கு ரொம்ப அப்சர்டாகவும், அப்சர்ட் மீன்ஸ் இல்லாஜிக்கலாக, லாஜிக்கே இல்லாமல் இப்படி இல்லாமல் ஒரு கேம் இருந்திருக்கும் அப்படின்னு லைக் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய கிராண்ட் மதர் வந்து சொல்லுவாங்க. அண்ட் அன்டிக்னிஃபைட் ஆன் ஹர் பார்ட். அன்டிக்னிஃபைட் மீன்ஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ couldn't acceptable. ஸோ அன்டிக்னிஃபைடாக இருக்கிற கேம்ஸ் அதுவும் வந்து இல்லாஜிக்கல்ன்ற மீனிங்கில் தான் வந்து இங்கே வருது. ஓகே, ஸோ அன்டிக்னிஃபைட் ஆன் ஹர் பார்ட் அண்ட் வி ட்ரீட்டட் அஸ் லைக். ஸோ இது வந்து ரொம்ப அன்டிக்னிஃபைட் ஆன் ஹர் பார்ட்டாக இருக்கே. ஸோ இவங்க எப்படி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு everyone used to think. Okay, and treated it like the fables of the prophet she used to tell us. Okay, and அவங்களுடைய கதையுமே லைக் கிராண்ட் மதர் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸோடைய கதைகள் வந்து சொல்லுவாங்க. ஃபேபிள்ஸ் மீன்ஸ் டேல்ஸ்னு அர்த்தம். டேல்ஸ் மீன்ஸ் கதைகள், ஃபேபிள்ஸ் மீன்ஸ் டேல்ஸ் மீன்ஸ் ஸ்டோரிஸ். ஓகே, ஸோ ஃபேபிள்ஸ் மீன்ஸ் ஸ்டோரிஸ். ஸோ நிறைய ப்ராஃபிட்ஸோட ரிலீஜியஸ் ப்ராஃபிட்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை மாதிரி தான் இவங்களுடைய கதையும் வந்து எல்லாருமே வந்து கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆத்தரும் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஆத்தரை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கே அவங்க இப்படி கேம்ஸ் விளாண்டுருப்பாங்கன்னு அவரால் அக்செப்டே பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் இட் சீம்ஸ் இல்லாஜிக்கல் அண்ட் அப்சர்ட் டு ஹிம். ஸோ அந்த கதையுமே இவங்க சொல்கிற அந்த ப்ராஃபிட்ஸோட கதை மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஷீ ஹேட் ஆல்வேஸ் பீன் ஷார்ட் அண்ட் ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிராண்ட் ஃபாதரோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹவு த அப்பியரன்ஸ் ஆஃப் தி கிராண்ட் ஃபாதர் வில் பி. ஸோ த கிராண்ட் ஃபாதர்ஸ் அப்பியரன்ஸ் வில் பி what? He wore a big turban and he wore loose fitting clothes and his long white beard covers his major part of his chest and he looked as if he is 100 years old. So that's the appearance of grandfather seen in the portrait. Okay, but here the appearance of the grandmother எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. She had always been short and fat and slightly bent. So இவங்க எப்போவுமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க and slightly bent. So when we became older நம்மளால ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாது, ரைட்? ஸோ இவங்க வந்து ஸ்லைட்டாக பெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ லைக் நம்ம குனிஞ்சிட்டே தானே இருப்பாங்க லைக் நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ பிகாஸ் due to the age, okay, so and she is slightly bent. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. So அவங்க face full everywhere of her face is wrinkles running from here and there. So அவங்களுடைய face ஃபுல்லாகவே வந்து நிறைய wrinkles எல்லாமே இருக்கும். ஸோ இவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ரைட்? ஸோ டெஃபினெட்லி வந்து ஃபேஸில் wrinkles வந்துடும். ஸோ நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இப்போ வந்து wrinkles வந்துடுச்சு, ரைட்? ஸோ யா, and no, we were certain she had always been as we had known her. ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இவங்க இப்படி தான் இருக்காங்க. லைக்
her face is full of wrinkles. Okay, old, so terribly old. எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஓல்டா, terribly older, that she could not have grown older and had stayed at the same age for 20 years. 20 years இதுக்கப்புறம் அவங்களால ஓல்டரே ஆக முடியாத அளவு ரொம்ப ஓல்டாக வந்து அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து தெரியுது. சம் பீப்புள் வந்து லைக் ஓல்ட் ஆனாலும் அவங்களுடைய ஃபேஸில் வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து லைக் இப்போ அப்படி இருக்காது. பட் இவங்க வந்து லைக் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஓல்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் ரொம்ப ஓல்டாக இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களால ஓல்டாக ஆக முடியாதுன்ற அளவு she is looking like that அப்படின்னு சொல்லிட்டு author is telling. Okay, and she could never have been pretty, but she was always beautiful, and she could never. So இவங்களுடைய அப்பியரன்ஸை இப்போ பார்க்குறப்ப ஒரு காலத்தில் இவங்க ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல, அதை நம்பவும் முடியலை. ஆனால் அவங்க ப்ரிட்டியாக அழகாக இல்லைனாலும் அவங்களுடைய ஹார்ட்டில் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரிட்டியாக இல்லைனாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் பியூட்டிஃபுல் இஸ் நாட் தி அப்பியரன்ஸ். ஸோ நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன தான் வயசாகிடுச்சுனாலும் அவங்களுக்கு என்ன தான் ஃபேஸில் ரிங்கிள்ஸ் வந்துச்சுனாலும் வி ஆல் லவ் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ், ரைட்? ஸோ நம்மளுடைய கண்ணில் அவங்கள பார்க்குறப்ப அவங்க நமக்கு பியூட்டிஃபுல்லாக தானே தெரிவாங்க. ஸோ த ஆத்தர் இஸ் ஆல்சோ டெல்லிங் அவங்க ப்ரிட்டியாக அழகாக அவங்களுடைய ஃபேஸ் இல்லைனாலுமே she was beautiful அப்படின்னு சொல்கிறாங்க. because we all love our grandparents, right? and yeah, she was beautiful but not pretty அப்படின்னு சொல்லிட்டு the author is telling. Okay, and she hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. Okay, so அவங்க எல்லாருமே லைக் அந்த கிராண்ட் மதர் எப்படி வந்து நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. she hobbled about the house in spotless white. ஸோ எப்போவுமே அவங்களுடைய அப்பியரன்ஸ் அவங்க ட்ரெஸ் வந்து எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா ஸ்பாட்லெஸ் ஒயிட், ஃபுல்லாக ஒயிட் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. வித் she hobbled about the house அப்படின்னா ஹாபிட் அப்படின்னா வாக்கிங் அன்ஸ்டெடிலி அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி நம்ம கிராண்ட் மதர் வந்து ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுன்னா வந்து நடப்பாங்க, ஸோ அவங்களோட ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாது, ரைட்? ஸோ ஸ்டெடியாக நடக்க முடியாது. ஸோ ஹாபிட் மீன்ஸ் வாக்கிங் அன்ஸ்டெடிலி. ஸோ வந்து இவங்க வீட்டில் வந்து ஷி யூஸ் டு வாக் அன்ஸ்டெடிலி ஆல் ஓவர் த பிளேஸ் அண்ட் ஹர் ட்ரெஸ் இஸ் ஸ்பாட்லெஸ் ஒயிட். ஸோ எப்போவுமே வந்து ஸ்பாட்லெஸ்ஸான ஒயிட் ட்ரெஸ் தான் வந்து இவங்க போடுவாங்க. அண்ட் ஹவ் ஷி யூஸ் டு வாக் மீன்ஸ் அவங்களால வந்து லைக் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து எப்பவுமே பெண்டாக இருப்பாங்க, பெண்ட் ஆகி தானே இருப்பாங்க அவங்களுடைய அப்பியரன்ஸ். ஸோ அவங்கள பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுடைய ஒன் ஹேண்ட் எப்போவுமே வந்து அவங்களுடைய வெயிஸ்டில் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ தானே அவங்களுடைய லைக் பேலன்ஸ் பண்ணி அவங்களால நிற்க முடியும், நடக்க முடியும். ஸோ ஷீ ஆல்வேஸ் யூஸ் டு கீப் ஹர் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட் டு பேலன்ஸ் ஹர் ஸ்டூப். ஸோ ஸ்டூப் அப்படின்னா பெண்ட், அந்த குனிஞ்சு லைக் அவங்களோட ஸ்ட்ரைட்டாக இருக்க முடியாதுல, அந்த பெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த ஸ்டூப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒன் ஹேண்ட் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்டிங் இன் ஹர் வேஸ்ட். ஓகே, அண்ட் இன்னொரு ஹேண்டில் அவங்க எப்போவுமே வந்து ரோசரி வச்சுருப்பாங்க. ரோசரி அப்படின்னா இந்த வயசானவங்களாம் லைக் மாலை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல கையில். ஸோ அவங்க வந்து எப்படின்னா அந்த பீட்ஸ் இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்து நம்ம வந்து இப்படி லைக் நம்ம மந்திரம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க, ரைட்? சில கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஷி யூஸ் டு பி மோர் ரிலீஜியஸ், ரைட்? ஸோ அவங்க கையில் எப்பவுமே அந்த மந்திர மாலை மாதிரி ஒன்று வச்சுட்டு அவங்க வந்து ப்ரேயர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அண்ட் ஷி யூஸ் டு ஹாவ் தட் ரோசரி இன் ஹர் ஹேண்ட், த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. ஹர் சில்வர் லாக்ஸ் வர் ஸ்கேட்டர்ட் அன்டிடிலி ஓவர் ஹர் பேல் புக்கர்ட் ஃபேஸ். ஓகே, ஸோ அவங்களுடைய சில்வர் லாக்ஸ் நீங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ ஹவு த ஹேர் ஆஃப் தி கிராண்ட் பேரண்ட்ஸ் வில் பி. நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோடைய ஹேர் நம்மள மாதிரி பிளாக்காக இருக்குமா? நோ, தி கலர் ஆஃப் த ஹேர் இஸ் கிரே கலரில் தானே இருக்கும். ஸோ ஹேர் சில்வர் லாக்ஸ் அப்படின்னு அவங்களுடைய ஹேர் லாக்ஸை வந்து சொல்கிறாங்க, ஹேரை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹேர் சில்வர் லாக்ஸ் வந்து எப்போவுமே அவங்களுடைய ஃபேஸில் வந்து ஸ்கேட்டர் ஆகி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து வலிச்சு அவங்க சீவிருக்க மாட்டாங்க. ஸோ சம் ஆஃப் ஹர் கிரே ஹேர் வில் பி ஸ்கேட்டர்ட் ஆல் ஓவர் ஹர் ஃபேஸ். ஓகே, ஸோ அன்டெடிலி, அதுவும் வந்து லைக் ஆர்டராக வந்து இப்படி ஸ்கேட்டராக இருக்கிறவங்களுடைய ஹேர் லைக் அன்டெடிலின்னு என்னது, ஒரு ஆர்டர் இல்லாமல் ரொம்ப லைக் ரொம்ப அன்டெடியாக நீட்டாக இல்லாமல் கொச்சமிச்சன்னு அவங்களுடைய ஹேர் எல்லாமே அவங்களுடைய ஃபேஸில் வந்து இருக்கும், அந்த கிரே கலர் ஹேர். ஓகே, அண்ட் ஓவர் ஹர் பேல் புக்கர்ட் ஃபேஸ், அவங்களுடைய பேலான அவங்களுடைய புக்கர்டான ஃபேஸ் மேலே இந்த சில்வர் ஹேர் வந்து ஸ்கேட்டராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப பேலாக புக்கர்டு ஃபேஸ்ன்னு சொல்லி இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை பேல் அண்ட் புக்கர்ட் ஃபேஸ்? பேல் அப்படின்னா ஸோ ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் வந்து பேலாக இருக்குன்னு எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப வெளிரி போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பேல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ பேல் மீன்ஸ் லைக் வெரி ஒயிட்டிஷாக இருக்கிறது தான் பேல் அப்பியரன்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட வயசானவங்களோட ஃபேஸில் வெளிரி போய் ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப பேலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் புக்கர்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ புக்கர்ட்னாலும் ரிங்கிள்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அவங்களுடைய ஃபேஸ் அந்த ரிங்கிள்ஸ் விழுந்து அந்த ஃபேஸ் மேலே வந்து அந்த சில்வர் லாக்ஸ் வந்து அன்டிடியாக வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பியரன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன் இன்ஆடிபிள் ப்ரேயர். ஓகே, ஸோ அவங்களுடைய லிப்ஸ் வந்து எப்போவுமே வந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஷீ வில் ஆல்வேஸ் யூஸ்டு டு சே ப்ரேயர்ஸ். இன்ஆடிபிள் ப்ரேயர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ரேயர் சொல்கிறது மித்தவங்களுக்கு கேட்காது. இட் இஸ் நாட் ஆடிபிள் டு அதர்ஸ், பட் ஷீ வில் பி டெல்லிங் ப்ரேயர்ஸ் இன் ஹர் மவுத் இட் செல்ஃப். ஓகே, ஸோ அவங்களுடைய லிப்ஸ் செய்கிறது மட்டும் தான் தெரியும், ஆனால் அவங்க ப்ரேயர் சொல்கிறது வந்து வெளியில் வந்து கேட்காது. ஸோ ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன் இன்ஆடிபிள் prayer. Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity, breathing peace and contentment. Okay, yes, இவங்க appearance எல்லாத்தையுமே சொல்லிட்டு she was beautiful அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. She was like the winter landscape in the mountains. ஒரு வின்டர் சீசனில் ஒரு மவுண்டெயின் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு வின்டர் சீசனில் ரொம்ப ஒயிட்டிஷாக ஸ்னோ ஃபுல்லாக வந்து லைக் இட் வில் பி வெரி ஒயிட்டிஷாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அப்பியரன்ஸ் தான் இந்த கிராண்ட் மதரும். பிகாஸ் ஹர் ஃபேஸ் இஸ் ஆல்சோ பேல் அண்ட் ஷீ ஆல்சோ வேர் ஒயிட் ஸ்பாட்லெஸ் ஒயிட் ட்ரெஸ். ஸோ ஷீ லுக்ஸ் லைக் அ வின்டர் லேண்ட்ஸ்கேப். மவுண்டைன் ரீஜனில் இந்த வின்டரில் வந்து ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அப்பியரன்ஸ் தான் வந்து கிராண்ட் மதரும் இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் an expanse of pure white serenity, breathing peace and contentment. ஓகே, ஸோ அவங்கள பார்க்குறப்பயே ஒரு எக்ஸ்பான்ஸ் மீன்ஸ் லைக் எக்ஸ்பேண்டட். ஸோ அது ஃபுல்லாகவே அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒயிட் செரனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை செரனிட்டி அப்படி மீன்ஸ் ரொம்ப ஹோலியாக இருக்கிறது, ரொம்ப காமாக இருக்கிறது, ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அதான் செரனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸே வந்து ஒரு பீஸும் ஒரு கண்டென்ட்மெண்ட்டும் வந்து அவங்க ஃபேஸ்லேயே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, so this was the appearance of the grandmother. So far நம்ம ரெண்டு பேரோட appearance வந்து நம்ம clear-ஆ பார்த்திருக்கோம். So the appearance of the grandfather as seen in the portrait and the appearance of the grandmother in her house. Okay, so ரெண்டு பேரோட appearances வந்து இங்க வந்து clear-ஆ வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, so far வந்து நம்ம ரெண்டு questions வந்து பார்த்திருக்கோம், ரைட்? ஸோ ஐ திங்க் இன்றைக்கி கிளாஸ் இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து லைக் த போர்ட்ரேட் ஆஃப் த லேடி லெசன் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் குஷ்வந்த் சிங் பற்றி கொஞ்சம் வந்து ரீட் பண்ணோம். தென் ஒரு 1 பேஜ் வந்து இந்த ப்ரோஸ் பீஸை வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் சோஃபார் வந்து நம்ம எவ்வளோ glossary செக்ஷனில் எவ்வளோ வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 6 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மேண்டல் பீஸ் அப்படின்றது ஷெல்ஃப் ப்ரொஜெக்டிங் ஃப்ரம் த வால் அபவ் த ஃபயர் பிளேஸ். அண்ட் அப்சர்ட் மீன்ஸ் illogical, inconsistent. ஃபேபிள்ஸ்னா டேல் ஸ்டோரிஸ் சொன்னேன்ல. அண்ட் ஹாபிள்ட் மீன்ஸ் வாக்கிங் அன்ஸ்டெடிலி. அண்ட் புக்கர் மீன்ஸ் டு கான்ட்ராக்ட் த ஃபேஸ் இன்டு wrinkles. அண்ட் எக்ஸ்பான்ஸ் மீன்ஸ் வைட் ஸ்ப்ரெட். ஓகே, ஸ்ப்ரெட் ஆகி வைட் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறதா வந்து எக்ஸ்பான்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஹோம்ஒர்க் ஃபார் யூ டுடே இஸ் இந்த 6 glossary செக்ஷன் படிக்கணும். அப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்த லெசனை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியாத வேர்ட்ஸ் லைக் அன்டிக்னிஃபைடு இந்த மாதிரி புது புது வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போவே வந்து ரீட் பண்ணுறப்பயே வந்து ரெஃபர் தி டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் தி கரெக்ட் மீனிங் அண்ட் சேவ் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த glossary செக்ஷனில் இருக்கிறது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போ வேணால் எந்த டாபிக் வேணால் வந்து சொல்லாமல் வந்து நான் டெஸ்ட் வந்து வைப்போம். ஸோ வந்து யூ ஷுட் பி ரெடி டு ரைட் டெஸ்ட். ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு பி தரோ. ஸோ ஒன்ஸ் நான் நடத்த வந்து நீங்கள் படிச்சுட்டே வரணும். ஓகே, ஸோ இந்த 6 glossary செக்ஷன் நம்ம பார்க்கணும். நம்ம கொஸ்டின் ஆன்சர் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரைப் தி கிராண்ட்ஃபாதர் அஸ் சீன் இன் தி போர்ட்ரைட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு மார்க் அண்ட் ஸ்டடி. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் கிராண்ட்ஃபாதரோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அந்த பேராகிராஃபை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பார்க்கல. அண்ட் செகண்ட் செக்ஷனில் வந்து describe the author's grandmother. ஓகே, ஸோ ஆத்தரோடைய grandmother எப்படி இருப்பாங்கன்னு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின் படித்து வச்சுக்கோங்க. ஸோ glossary செக்ஷனில் 6 அண்ட் glossary செக்ஷனை தவிர்த்து இருக்கிற அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூ ஹேவ் டு ரெஃபர் அண்ட் ஃபைண்ட் த மீனிங். அண்ட் அதர் தென் தட் யூ ஹேவ் டு லேர்ன் 3 marks. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து 2 marks அண்ட் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு 3 marks தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒனில் ஏ கொஸ்டினும் அண்ட் செகண்ட் ஒனில் ஏ கொஸ்டினும் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் மார்க் பண்ணி வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் யா ஐ திங்க் திஸ் இஸ் enough for today's class students and read this lesson. நம்ம முடிச்ச வரைக்கும் வந்து ப்ளீஸ் read this lesson and finish the homework. Okay students, take care.
I hope that you all like the first class, and yeah, I think I'll make the other classes very interesting. And take care, students. I'll meet you in the next class.